நம்முடைய வேதாத்திரி மகிழ்ச்சி அவருடைய நல்ல ஆசையோடு ஆசிரியர் பெருமக்கள் மிக அற்புதமாக நமக்கு பாடம் நடத்துகிறாங்க. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வேலையை எடுத்துக் கொள்கின்றேன். பயிற்சி 3 நாள் பயிற்சி மிக அற்புதமாக இருந்தது. டீச்சர் கொடுக்குற முறை எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. தவம் செய்யக்கூடிய தவம் ஏன் செய்யணும், அந்த தவத்துடைய பயன் என்ன அப்படிங்கிறது மிக அற்புதமாக சொன்னாங்க. தவம் ஏன் செய்யணும் அப்படின்னா மனம் தூய்மை அடையணும். மனம் தூய்மை அடைஞ்சுன்னா நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் தூய்மை ஆயிடும். இதைத்தான் வள்ளுவர் பெரும் மிக அற்புதமாக சொல்லியிருப்பாரு. தவன் செய்வார் தன் கடமை செய்வார், மற்றெல்லாம் அவன் செய்வார் ஆசைக்கு உட்பட்டு அப்படின்னு. அப்போ தவன் செய்யறவங்களால தான் மிகச்சரியா தன்னுடைய கடமைகள் செய்ய முடியும் அப்படிங்கிறது மிக அற்புதமாக சொல்லியிருக்காங்க. இதைத்தான் நம்முடைய மகிழ்ச்சி அவர்கள் ரொம்ப அற்புதமாக வளர்த்துருக்காங்க. எப்படின்னா தவன் செய்யாமல் ஒரு செயல் செய்யும் போது நம்ம பழக்கப்பதிவிலே இருப்போம். அந்த பழக்கப்பதிவுடைய மனிதர்கள் என்ன சொல்றாருன்னா புத்தர் பாத்திரம் அப்படிங்கிறார் நம்முடைய மகிழ்ச்சி. புத்தர் பாத்திரம் ஓட்ட பாத்திரம். ஓட்ட பாத்திரம் எவ்வளவு தண்ணி ஊற்றினாலும் நிறைய அவை கீழே போயிட்டே இருக்கும். அப்போ அந்த பல வினைகளை போக்கி நம்முடைய விளக்கப்பதிவுக்கு வரணும் அப்படிங்கிறார். விளக்கப்பதிவுக்கு வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்முடைய தவம் முயல் தான். நம்முடைய மகிழ்ச்சியர்களுடைய பாடல் ஒன்று சொல்லியிருக்கேன். பொத்தருள்ள பாத்திரத்தில் நீரை சேமித்தால் போக்கின் அளவிற்கேற்ப குறையை காண்போம். இத்தகைய முறையிலே மனிதர் வாழ்வில் எண்ணம், சொல், செயல், பழக்கத்தவர் இவற்றால் நித்தம் புத்தர் பல கூடி நிறை செல்வமா. இயற்கை, செயற்கை, இன்பம் குறைத்துள்ளோ ரெண்டு கொண்டோம். நம்ம பழக்கத்தை குறைச்சிட்டோம். அவை அடைத்து ஆனந்த வாழ்வு காண்போம். மிக அழகாக சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த புத்தர் பாத்திரத்தை அடைஞ்சதுக்கு என்ன வேணும் அப்படின்னா தவம். நம்ம அதை நம்முடைய மனவளக்கலை மிக அற்புதமாக கொடுத்துருக்கு. எனக்கு வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி வாழ்க. நன்றி ஐயா.